எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 45, ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்டு கார்பரேட் ஏரியாங்க. நான் பார்க்குறது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குங்க. ஒரு டீசன்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 BHKங்க. ஆக்சுவலாக இது டியூப்ளஸில் 3 BHK ஹவுஸு. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு பெட்ரூம் தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தச்சமே மண் ரோடு தாங்க. ஆக்சுவலாக சிமெண்ட் ரோடு இதோட முடியுது. ஃபியூச்சரில் இது கண்டினியூ ஆகும். இதுலேருந்து மண் ரோடு தான். ஸோ ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்டிங்கோட அந்த சிமெண்ட் ரோடு ஸ்டாப் ஆகுது. இதில் மண் ரோடு தாங்கிறது. ஒரு 30 ஃப்ரண்டேஜில் எனக்கு வீடு வேணுன்றது ஆப்டாக இருக்கும். எனக்கு அகலமாக வீடு வேணும், சைடில் வந்து ஸ்பேஸ் வெட்டு வேணும், 2 அடி 3 அடி ஸ்பேஸ் வெட்டு வேணும் வென்டிலேஷனுக்கு அப்படின்றவங்களும் இந்த வீடு ஆப்டாக இருக்குங்க. இதில் இங்கே 2 விதமாக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் செப்பரேட் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வாக் பண்ணி போகிறதுக்கு ஒரு தனி கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த கேட் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உள்ள ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே நேராக உள்ளேயும் போகலாம். ஸோ அதை நான் உள்ளேருந்து ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. அதேபோல் கார் பார்க்கிங் பாருங்கள், உண்டான ஸ்லோப்பு ஒரு நார்மல் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த காராக இருந்தாலும் நல்லா சாலிடாக ஏறும், எதுவும் இடிக்காது. ஸோ அதை அவங்க பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் இருக்குதுங்க. ஸோ தேவையான ஹைட்டில் தான் கட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு போடும்போது ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் தான் இருக்கும். அதே போல் தற்சமயத்துக்கு இங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணோன்னா ரைட்டில் 2 சைட்லேயும் அவங்க உரம் மாதிரி இறக்குறாங்க. அங்கே பாருங்கள், இதுதாங்க. ஸோ தற்சமயத்துக்கு நீங்கள் எதாவது ட்ரைனேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட்டு தண்ணியெலாம் அதில் வந்து ஸ்டோர் ஆகும். இது கார் பார்க்கிங் உண்டான ஏரியாங்க. நல்லா ஒரு அகலமான ஒரு கார் பார்க்கிங்க. ஒரு 5 சீட்டர் நீங்கள் விட்டுட்டு ஒரு 2 வீலர் பார்க் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் 2 வீலர் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இல்லை வாக் பண்ணுறதுன்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு இதில் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் ஆல்ரெடி கார் பார்க்கிங் உள்ள ஒரு கேட் தராங்கன்னு. இதுதாங்க அந்த கேட்டு. அந்த ரைட் சைடில் தெரியுது இல்லையா, அது ஒரு கேட்டு. அது வெளியிலேருந்து உள்ளே வாக் பண்ணி வர மாதிரி. இது காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே இந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். அது மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கில் ஒரு ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே சம்பு கட்டலை. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல மேலேயே கிடைக்குங்க. அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதனால் அவங்க சம்பு கட்டலை. அதே போல் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு ஒரு 2.5 to 3 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு காம்பவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் ஹைட் பாருங்கள், எந்த தாங்க ஒரு 3 ஃபீட்டு 3.5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு காம்பவுண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காம்பவுண்டு. இங்கே பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் பக்கத்தில் வீடு கட்டினாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இருக்காது. சைட்லேயே ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து மலையோட வியூ பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த தென்னை மரம் பக்கத்தில் இல்லை, அது மலையோட டாப் வியூங்க கார் பார்க்கிங் பக்கத்தில் இருந்து. சரி, நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம் ப்ராப்பர்ட்டியை. இது இந்த வாக் பண்ணிட்டு போகிற கேட்டுங்க. மெயின் அரவு ஹால் அண்ட் டோர் இன்னும் வார்னிஷ் பண்ணலைங்க, இன்னும் பாலிஷ் ஒர்க் பண்ணல. இதுதாங்க அந்த மெயின் அரவு ஹாலோட டிசைனு. மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இந்த பாலிஷ் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது முடிச்சா கம்ப்ளீட் ஆகிடுங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க.
ப்ராப்பர்ட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த பாக்ஸ்லாம் நம்ம வச்சுருக்காங்க. ஒரு ஹால் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான ஷோ கேஸிங் ஸ்லாப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஷவர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட் பண்ண பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ல. இந்த விண்டோக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு 2.5 feet அரௌண்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா பேக் சைடில், அதனால் வென்டிலேஷன் பிரச்சனை இருக்காதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட் உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்க. கிச்சனும் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பூஜை ரூம் கொண்டான ஸ்பேஸ் அவங்க தரல. நல்லா ஹால் நல்லா ப்ராடாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஹாலு நல்லா ஒரு ப்ராடாக இருக்குது. தேர்ட் பெட்ரூமு மாடி மேலே போட்டிருக்காங்க தனியாக. நம்ம அந்த பெட்ரூமையும் பார்த்துடலாங்க. இதாங்க தேர்ட் பெட்ரூம். தேர்ட் பெட்ரூம் முன்னாடி என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. விண்டோவிலேருந்து விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையோட வியூ பாருங்கள், ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. இது தேர்ட் பெட்ரூம். தேர்ட் பெட்ரூம்ல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடில் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. இதுவும் ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம். அதாவது ரெண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி காமனாக அண்டர் த ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே அது ஒரு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் உண்டான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டோரு அப்படியே மாடிக்கு போகிற டோருங்க. பேக்கில் இதில் உங்களுக்கு ரைசிங் பில்லர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கார்னரில் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது வேஸ்ட் திங்ஸ் போட்டு வைக்கலாம், ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை மாடி மேலே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாஷிங் மிஷினோட பாயிண்ட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் அவுட்லெட் உண்டான பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பவர் பாயிண்ட்டும் இருக்குதுங்க. வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட் தாங்க இது. ஸோ தனியாகவே மாடி மேலே தனி ரூம்லேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியுடைய மற்ற டீட்டெயில்ஸ் வேணுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு. தேங்க்யூ.